10 நாடுகளுக்கு பரவிய குரங்கம்மை. உலகளாவிய அவசர நிலையை அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. குரங்கம்மை எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியதை தொடர்ந்து உலகளாவிய தொற்றுக்கான அவசர நிலையை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐரோப்பாவில் முதலில் கண்டறியப்பட்ட குரங்கம்மை நோய் பின்னர் அமெரிக்காவிற்கு பரவியிருக்கிறது. மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலும் பரவியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, கென்யா மற்றும் ருவாண்டா உள்ளிட்ட பிற அமெரிக்க நாடுகளில் குரங்கம்மை நோய் கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 10 நாடுகளில் குரங்கம்மை நோய் பரவியிருக்கிறது. குரங்கம்மையால் இந்த ஆண்டில் மட்டும் 13 நாடுகளில் இதுவரை 14,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 524 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. DR காங்கோவில் 13,700க்கும் மேற்பட்டோர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறைந்தது 450 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் உலக சுகாதார அமைப்பான WHO தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பரவும் எம்பாக்ஸ் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. இந்த அவசர நிலை அறிவிப்பானது ஆராய்ச்சி, நிதி உதவி மற்றும் பிற சர்வதேச பொது சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த எம்பாக்ஸ் நோய் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இதை எவ்வாறு பரவுகிறது என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. உடலுறவு, தோலிலிருந்து தோல் தொடர்பு மற்றும் மற்றொரு நபருடன் நெருக்கமாக பேசுவது அல்லது சுவாசிப்பது போன்ற நெருங்கிய தொடர்பு மூலம் எம்பாக்ஸ் பரவுவதாக சொல்லப்படுகிறது. உடலில் கொப்பளங்கள், காய்ச்சல், உடல்வலி போன்றவை குரங்கம்மையின் அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. இந்த கொப்பளங்கள் மூலம் ஏற்படும் தோல் புண்கள் ஆபத்தானதாக கூறப்படுகிறது. குரங்கம்மையால் பாதிக்கப்படும் 100 பேரில் 4 பேருக்கு உயிரிழப்பையும் ஏற்படுத்துகிறது. குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவருக்கு 5 நாட்கள் முதல் 21 நாட்கள் வரை உடலில் கொப்பளங்கள் மற்றும் உடல் வலி இருக்கும் என சொல்லப்படுகிறது. இது சற்று தீவிரமாகும் போது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் உலக சுகாதார மையம் அவசர நிலையை அறிவித்ததை அடுத்து பல்வேறு நாடுகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.